வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுத்தரைச்ச கடலைக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா: மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணது 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன். சோம்பு தூள் இல்லாதனால சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் வறுத்துக்க போகிறோம். தேங்காய், வெங்காயம், சோம்பு, இந்த மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் சோம்பு, அடுத்து தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக இது வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா வறுத்தாச்சு, ப்ரௌன் கலராக வந்தாச்சு. இதில் நம்ம எடுத்த மசாலா: மல்லி, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், இதை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலையை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கூட ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். நம்ம தேங்காய் வறுத்த அதே இதில் 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். மசாலா அரைச்சிருக்கோம், அதையும் இதை சேர்த்துடலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு தான் போடணும். அதனால் கொஞ்சம் உப்பு, தேவையான தண்ணி, உப்பு எல்லாம் கலந்தாச்சு. கடலை, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ மசால் வாடை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல மணமாக இருக்குது. இப்போ குழம்பு தாளித்து ஊற்றலாம். அதுக்கு கொஞ்சம் மாற்றி வச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து வேக வைக்கல, அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சின்னதாக வெட்டி, வரமிளகாய் 2, கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது குழம்புல எடுத்து ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா வரமிளகாய் போட்டிருக்கோம், வெந்தயம், கடுகு எல்லாம் கருகிரும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே. அதனால் சிம்மில் வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், தேவையான தண்ணி. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது எதுக்கு போடுறோன்னா அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், கலருக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
குழம்பு வந்து நல்ல கலர் கிடைக்கும். அதனால் நம்ம குழம்புக்கு எண்ணெயே ஊற்றாமல் இருந்தாலும் லாஸ்ட்டில் தாளிக்கிறப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில் வதக்கி மேலே ஊற்றினோன்னா குழம்பு நல்லா கலராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்து புட்டு, இடியாப்பம், ஆப்பம், சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கடலைக்கறி. நீங்களும் இது போல் கடலைக்கறி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.